படம் சூப்பராக இருக்குது சார். படம் கண்டிப்பாக நீங்கள் ரிப்பீட்டாக இன்னும் 2-3 தடவை கூட பார்க்கலாம். படம் எங்கேயுமே லேக் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபுமே சரி, படத்தில் போரே அடிக்கல. படம் எப்படி ஆரம்பித்ததோ அதே மாதிரி தான் முடிஞ்சிருக்கு படம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம யார் பேரையுமே ஸ்பெஷலாக சொல்ல முடியாதுன்னா, ஏன்னா எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிரதீப் நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் எஸ்ஜே சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு, சீமான் நல்லா பண்ணியிருக்காரு, யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். விக்னேஷ் சிவன் படமோ, அனிருத் படமோ, பிரதீப்போட படம் 3 பேரும் கலந்தடிச்சிருக்காங்க. படம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நான் ஃபேமிலியாக தான் வந்திருக்கேன். ஃபேமிலி என்டர்டெயின் பண்ணுறேன். படம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கு, டெக்னாலஜி நம்பாமல் லவ் ஹியூமனோட மனசை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதன் படம் பண்ணா இருக்குது. விக்னேஷ் சிவன் படம் பண்ண இல்லை, பிரதீப்போட படம் பண்ணா இருக்குது. ஆனால் மியூசிக்லாம் வேறு லெவல் ப்ரோ. மியூசிக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹீரோ இது. ஆனால் மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் 10/10 ப்ரோ. 10/10 நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாகவே இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது சீரியஸாகவே ஒரு நல்ல படமாக வந்திருக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய கிரிஞ்சு படமாக கொடுத்துட்டு இருந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு விக்னேஷன் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு. மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த ஆக்கோ நம்மலாம் வந்து சின்ன வயசில் கேட்டுருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிக் ஸ்க்ரீனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு சீன் பயங்கரமாக இருக்குது. ஸோ படம் எல்லாம் தேட்டர் வச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி அந்த படம் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், தேட்டர் வந்து பாருங்கள் சொல்லியிருக்க மாட்டேன். இது நான் பாருங்கள், இல்லை பாருங்கள், செலிப்ரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா படம் அந்த லெவலில் வந்திருக்கனால தான் ஒரு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க வந்து தேட்டரை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படம் சீரியஸாகவே பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ. வேறு லெவலில் இருக்குது படம். சூப்பராக இருக்குது. லவ் டுடேயோட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், புரியல. காமெடியே நல்லா இருக்கு. லவ் எப்படி பண்ணுறதுன்றது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். லவ் டுடேவோட இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேனே, அதான் நல்லா இருக்கு படம். ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு படம். படம் பார்த்தோன்னே ரொம்ப நாள் கழிச்சு அருணாச்சலம் மாதிரி மூவிஸ்லாம் திருப்பி பார்க்கணும்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அகெயின் திருப்பி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்லேருந்து. அண்ட் தென் பிரதீப் ரங்கநாதன், சீமான், இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம எங்கேயுமே வந்து போர் அடிக்கலை. ரொம்ப டிலேவாக ரிலீஸ் ஆன மூவி மாதிரி ஃபீல் வரல. மியூசிக்கை சாங்ஸ் நிறைய தடவை கேட்டாலுமே ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு ஹியூமன் கனெக்டிவிட்டியாக இருந்தது. மொபைல் விட்டு வெளியே வந்துட்டு பீப்புள் கனெக்டிவிட்டி இருக்கும்போது எந்த அளவுக்கு லைவ்ஹுட்டாக நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கு. எஸ்ஜே சூர்யா, சீமான் வந்து ஃபாதராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபாதர் அதாவது அரசியல் விட வந்து ஒரு நல்ல பேர் அவருக்கு கிடச்சிருக்கு. படம் வந்து உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டரை பார்க்கும்போது நடிகர் விஜய் தான் ஞாபகம் வராரு. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நடக்கிறது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற சீமான் சாராக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், இப்போ அவங்க மேலெல்லாம் இப்போ ஒரு அவதூறுகள்லாம் இருக்குல்ல. நிறைய சோஷியல் மீடியாவை வந்து நம்ம நம்பிடுறோம், எல்லாம் பார்த்துடுறோம். பட் அது உண்மை நிலவரம் என்னன்ற மாதிரி இந்த சோஷியல் மீடியாவை வச்சு எப்பேற்பட்ட ஆளே காலி பண்ணலான்றது தான் பிரதீப் ரங்கநாதன் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட்டை எதிர்த்து போராடுறாரு. அதை எப்படி அவர் உடைச்சி ஒரு பெரிய லெவல் பண்ணுறாருன்றது தான் இந்த படம். உண்மையாக ஒரு நல்ல படங்க. மெசேஜ் நிறைய இருக்குது. எனக்கு வந்து நீங்கள் சீமான் அப்படிங்கிறவரை பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ ஒரு டச்சிங்கான ஒரு ரோல் பண்ணிடுறாரு சீமான் சார். நல்ல ஒரு படங்க இது. இந்த விக்னேஷ் சிவன்லாம் வந்து வேஸ்ட்டுன்னெலாம் சொன்னாங்கல்ல, என்னப்பா பண்ண போகிறாரு, கண்டிப்பாக இந்த படம் ஃப்ளாப்பு தான்ப்பா அப்படின்னு நினச்சேன். அப்படி தான் நானும் நினச்சேன். இந்த படம் கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு ஐடியா இருக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 4வது ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. 4வது ஒரு 100 கோடி படமாக இது வந்து அமைஞ்சிருக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கு. மெசேஜ் தாங்க. இந்த செல்ஃபோன்னால் வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்படைகிறோம். 2040 இந்த செல்ஃபோனை நம்ம இப்போதுலேருந்தே தவிர்க்கலைன்னா நம்ம என்ன லெவலுக்கு போவோன்றத ஒரு சூப்பர் மெசேஜ். சங்கர் சார் வந்து படங்கள் அவரை மாதிரி படங்கள் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விக்னேஷ் சிவன் இந்த படத்தை ஒரு சங்கர் சார் மாதிரி, ஒரு எந்திரன் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை சூப்பராக எடுத்து காமிச்சிருக்காரு. நல்ல படமாக வந்திருக்கு. தயவுசெய்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோட பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதாவது பிரதீப் ரங்கநாதன், அனிருத் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு புதுசாக வந்து இருக்குது. நல்லா போர் அடிக்காமல். அதுக்கு வந்து காரணம் என்னென்னா விக்னேஷ் சிவனோட அந்த டைரக்ஷன் சூப்பராக பண்ணிட்டாரு. படம் ஹிட்டுங்க.
படம் செம்மைட்டு நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் வந்து கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உள்ள அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறார் சீமான் சார். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வரலன்னு கவலைப்படாதீங்க, உள்ள அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குங்க படம், பாருங்கள் நீங்கள்.